என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று இரவு தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தோட தலைவர் அண்ணன் எஸ்டேட் மணி அவர்கள் மூணார் பகுதியில் காவல்துறை துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டதாக காலையில் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து பத்திரிகை செய்தியிலும் வெளியானது. இதை பார்த்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தென் மாவட்டத்துல பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுபோல இயக்கங்களோட தலைவர்கள் தொடர்ந்து கூலிப்படையால படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பக்கத்து காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த களப்போராளிகளை குறிவைத்து கைது செய்வது அப்படின்றது பாத்தீங்கன்னா, காவல்துறையும் ஒரு பக்கத்து அடக்குமுறை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கு. அதாவது அண்ணன் எஸ்டேட் மணி அவர்கள் அண்ணன் தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட இறப்புக்கு பிறகு எந்த ஒரு குற்றச்செயலும் இருந்ததாகவும், இவர் மீது வேற எதுவும் யாரையும் மிரட்டுறாங்க, யாரையும் கொலை செஞ்சாங்க அப்படின்னு எந்த ஒரு ஊடகங்களையும் எந்த ஒரு செய்திகளுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் காவல்துறை துப்பாக்கி முனையில அண்ணனை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த மக்கள் மத்தியில எழும்புது. ஒருவேளை என்கவுண்டர் செய்வதற்காக இந்த காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக எழும்பிட்டு இருக்குது. இதை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த போறதா தமிழர் விடுதலை கழகத்தோட தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ப ராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணன் எஸ்டேட் மணி அவர்கள் அண்ணன் பசுபதி பாண்டியனோட இறப்புக்கு பிறகு எந்த ஒரு குற்றச்செயலில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்றத விட்டுட்டு தன்னோட குடும்பத்தோட, ஏன்னா அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்குது. அந்த குழந்தைகளோட்ட பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருந்தா தான் அந்த காவல்துறை நம்ம மீது ஏதாவது ஒரு வழக்குல பிணைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம செய்யாத விஷயத்துக்கும் நம்மளை இழுத்து விட்டுருவாங்க அப்படின்ற அடிப்படையில அவரு தமிழ்நாட்டிலே இல்லாம கேரளா பகுதியில போய் தங்கிட்டாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணனை காவல்துறை திட்டமிட்டே கைது செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விகள் இந்த மக்கள் மத்தியில எழும்பிட்டு இருக்குது. அதாவது கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் ஆயும் இதுவரைக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு அவரை எந்த இடத்துல வச்சிருக்கோம்னோட தகவல் கொடுக்கப்படல. இது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கை காவல்துறை வெளியிடல. என்னோட கணவர் என்கவுண்டர் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற எங்களுக்கு ஒரு அச்சம் எழும்புது அப்படின்றத அந்த குடும்பத்தார் நம்மளை போன்ற ஆட்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதாவது காவல்துறை இப்ப தொடர்ந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலைக்கு பிறகு பல்வேறு நபர்கள் இந்த குற்றச்செயல் அவங்க ஈடுபட்டிருப்பாங்களோ இவங்க ஈடுபட்டிருப்பாங்களோன்னு தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது போறதுக்கு ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 நபருக்கு மேல பாத்தீங்கன்னா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமா அது போறதுக்கும் இன்னும் ஒரு சில என்கவுண்டர்லாம் நடைபெற்று இருக்குது. சரிங்களா? ஆனால் தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலையிலையோ இல்ல ராமர் பாண்டியன் படுகொலையிலையோ அது சம்பந்தப்பட்ட பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யப்பட்டதா இதுவரைக்கும் எந்த ஊடகங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் தொடர்ந்து குறிவைத்து படுகொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஏன் காவல்துறை திட்டமிட்டே அண்ணன் எஸ்டேட் மணி அவர்களை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த மக்கள் மத்தியில எழுப்பிட்டு இருக்குது. அதனால காவல்துறை என்ன காரணத்துக்காண்டி அவர் கைது செஞ்சிருக்கீங்க? ஏன்னா அவரோட பிணையில ஒரு 3 வருடங்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செய்திகளே என்ன போறாங்கன்னா, இவர் மீது பல கட்ட பஞ்சாயத்து வழக்குகளும் பல குற்ற வழக்குகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரீசெண்டா கிட்டத்தட்ட அண்ணன் பசுபதி பாண்டியன் இறப்புக்கு பிறகு அந்த மாதிரியான செயலில் முன்ன இருந்ததா சொல்லப்படுது. அப்ப இதற்கு முன்னாடியே அவர் மேல அந்த வழக்கில் இருந்திருக்கலாம். இப்ப ரீசெண்டா எதுவுமே இல்லாத போது திட்டமிட்டு இப்ப அவரை கைது செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த மக்கள் மத்தியில எழும்பிட்டு இருக்கு. அதனால காவல்துறை தரப்புல என்ன காரணத்துக்காண்டி அவர் கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்றத அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த மக்கள் மத்தியிலும் அவங்க காவல்துறை தெரியப்படுத்தணும் அப்படின்றத தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளோட தலைவர்லாம் தொடர்ந்து கண்டன குரல் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் அப்படின்றத தமிழர் விடுதலை கழகத்தோட தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் ப ராஜ்குமாரன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால என்ன காரணத்துக்காண்டி அண்ணன் எஸ்டேட் மணி அவர்கள் கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்றத காவல்துறை வெளியிடணும் அப்படின்றத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இயக்கங்களோட தலைவர்களும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை கூடிய விரைவில் காவல்துறை வெளியிடணுன்றத இந்த காணொலி வாயிலா நாங்க கேட்டுக்கிறோம்.